வணக்கம். எங்கேயோ ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துல மத்திய கிழக்குல நடக்கிற ஒரு போர் இங்க இலங்கையில உங்க வீட்டு பட்ஜெட்டை எப்படி பாதிக்க போகுதுன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அந்த கனெக்ஷனை தான் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். பாருங்க, இந்த கேள்வி ஏதோ நியூஸ் ஹெட்லைன் மட்டும் இல்ல. இது உங்க பர்ஸ நேரடியா பாதிக்க போற ஒரு பொருளாதார சங்கிலி தொடர். சரி, அந்த சங்கிலியோட முதல் கண்ணி எங்க தொடங்குதுன்னு பாப்போமா? நாம இந்த குளோபல் கனெக்ஷன் பத்தி பேசும்போது மத்திய கிழக்கு ஏன் இவ்ளோ முக்கியமான ஒரு இடம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஈரான், இஸ்ரேல் மாதிரியான நாடுகளுக்கு நடுவுல டென்ஷன் அதிகமாகும்போது அதோட தாக்கம் உலக பொருளாதாரம் முழுக்க பரவுது. ஏன் அப்படி? இங்க நீங்க பாக்குறது வெறும் ஒரு மேப் இல்ல. இது உலக பொருளாதாரத்தோட ஹார்ட் பீட்னே சொல்லலாம். ஏன்னா மத்திய கிழக்கு தான் உலகத்தோட ஃபியூவல் மார்க்கெட்டோட சென்டர். இங்க ஒரு சின்ன டென்ஷன் வந்தா கூட அதோட அதிர்வலைகள் உலகம் முழுக்க பரவி, குறிப்பா எரிபொருள் இறக்குமதியை நம்பியிருக்கிற நம்ம இலங்கைய ரொம்பவே கடுமையா தாக்கும். சரி, அந்த அதிர்வலையோட முதலடி நமக்கு எங்க விழும்? வேற எங்கேயும் இல்ல, நேரா நம்ம பெட்ரோல் பங்க்ல தான். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் உடனடி பாதிப்பு. இதுதாங்க இலங்கை பொருளாதாரத்தோட ஒரு முக்கியமான வீக்னஸ். உலக மார்க்கெட்ல கச்சா எண்ணெய் விலை மாறும்போது அதோட பாதிப்பு வெறும் சர்வதேச செய்திகளோட நிக்கிறதில்ல, அது நேரா நம்ம நாட்டோட பட்ஜெட்டை தாக்குது. காரணம், நம்மளோட எரிபொருள் தேவை கிட்டத்தட்ட முழுசாவே இறக்குமதியில தான் இருக்கு. இந்த விலை உயர்வை நம்ம எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவோம்னு பாருங்களேன். வண்டிக்கு பெட்ரோல் போடும்போது மட்டும் இல்ல, கரண்ட் பில் அதிகமாகும்போது, பஸ், ட்ரெயின் டிக்கெட் விலை ஏறும்போதும் இதை நம்ம உணர்வோம். கடைசியில என்ன ஆகும்? நம்ம ஒவ்வொருத்தரோட மாச பட்ஜெட்டும் அடி வாங்கி கையில இருக்கிற பணத்தோட மதிப்பு குறையும். இந்த ஃபியூவல் விலை உயர்வுங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இதுல இருந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி பணவீக்கமும் வர்த்தக சிக்கல்களும் எப்படி பொருளாதாரம் முழுக்க பரவுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ப்ராசஸ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். முதல்ல குளோபல் மார்க்கெட்ல என்ன விலை ஏறுது? அதனால சரக்குகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகுது. இதனால கடைகள்ல நாம வாங்குற எல்லா பொருட்களோட விலையும் ஏறுது. கடைசியா நாட்டோட ஒட்டுமொத்த பணவீக்கமும் அதிகமாகுது. இந்த செயின் ரியாக்ஷனை இன்னும் மோசமாக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அதுதான் ஹோர்முஸ் நீரிணை. இது மத்திய கிழக்கோட ரொம்ப முக்கியமான கடல் வழி. உலகத்தோட பெரும்பாலான எண்ணெய் வர்த்தகம் இது வழியாதான் நடக்குது. யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு சின்ன தடை ஏற்பட்டா கூட அது உலக சப்ளை செயினையே முடக்கி கப்பல் கட்டணங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹார்முஸ் நீரிணையில வர ஒரு சின்ன பிரச்சனை இங்க இலங்கையில நீங்க வாங்குற மொபைல் போன்ல இருந்து பால் மாவு, மளிகை சாமான்கள் வரைக்கும் எல்லாத்தோட விலையையும் நேரா உயர்த்தும். எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் உங்க கிச்சன் பட்ஜெட்டை எப்படி பாதிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். இந்த பாதிப்பு இறக்குமதி பொருட்களோட மட்டும் நிக்காது. இலங்கை பொருளாதாரத்துக்கு உயிர்நாடியா இருக்கிற 2 முக்கியமான தூண்கள், அதாவது சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு வருமானம், இதையும் சேர்த்தே ஆட்டம் காண வைக்கும். இங்க 2 விதமான ரிஸ்க் இருக்கு. ஒன்னு, உலகம் முழுக்க ஒரு பதற்றமான சூழல் இருந்தா மக்கள் பயணம் பண்றத குறைப்பாங்க. இதனால டூரிஸ்ட் வருகை குறையும். இன்னொன்னு, மத்திய கிழக்குல வேலை செய்யற நம்ம தொழிலாளர்கள் பாதிக்கப்படலாம். அவங்க அனுப்புற பணம் குறையலாம். இது ரெண்டுமே நம்ம அந்நிய செல்லாவணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆதாரங்கள். நாம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே நேரடி பாதிப்புகள். ஆனா இந்த மோதல் இன்னும் பெருசானா அது உலக பொருளாதாரம் முழுசையுமே பாதிக்கிற ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறும். இது வெறும் ஒரு பகுதி பிரச்சனைங்கிறத தாண்டி ஒரு குளோபல் பிரச்சனையா உருவெடுக்கும். இதுதான் நடக்கக்கூடியதிலே ரொம்ப மோசமான ஒரு விஷயம். மத்திய கிழக்குல ஒரு பெரிய போர் மூண்டா அது முழு உலக பொருளாதாரத்தையுமே ஒரு மந்த நிலைக்கு, அதாவது ரெசெஷன் குள்ள தள்ளுற சக்தி அதுக்கு இருக்கு. அப்படி ஒன்னு நடந்தா அது இலங்கையை எப்படி பாதிக்கும்? பாருங்க, ஒரு குளோபல் ரெசெஷன் வந்தா நம்ம ஏற்றுமதி பொருட்களுக்கான டிமாண்ட் குறையும். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்க இன்வெஸ்ட் பண்றத குறைப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரூபாயோட மதிப்பு இன்னும் பெரிய அழுத்தத்துக்கு உள்ளாகும். இப்பதான் கொஞ்சம் மீண்டு வர்ற நம்ம பொருளாதாரத்துக்கு இது ஒரு பெரிய சவாலா அமையும். இந்த எல்லா பாதிப்புகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரே கேள்விதான் வருது. இந்த மாதிரியான உலகளாவிய பிரச்சனைகளை சந்திக்க இலங்கை எந்த அளவுக்கு தயாராயிருக்கு? சோ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, இறக்குமதியவே பெரிதும் நம்பியிருக்கிற இலங்கை மாதிரி ஒரு நாட்டுக்கு உலக நடப்புகளை வெறும் செய்தியா பார்க்காம அதோட பொருளாதார தாக்கங்களை முன்கூட்டியே கணிச்சு அதுக்கேத்த மாதிரி தயாராகிறது தான் புத்திசாலித்தனம். இது வெறும் ஒரு தற்காப்பில்ல, இது ஒரு கட்டாயம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கிறோம். இந்த மாதிரி வெளிநாட்டு அழுத்தங்களை சமாளிக்க இலங்கை தற்காப்பு நடவடிக்கைகளை மட்டும் எடுத்தா போதுமா, இல்ல தன்னோட பொருளாதார கட்டமைப்பையே மாத்தி அமைக்கணுமா? இந்த குளோபல் நெட்வொர்க்ல
ஒரு நாட்டோட உண்மையான பாதுகாப்புங்கிறது அதோட பொருளாதார பலத்துல தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?